அந்த பாட்டுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக யார் யாரையோ பாடின பாட்டுலாம் சில பேர் என்ன மாதிரி இமிடேட் பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் வீரமணிதாசன் போட்டுக்க வேண்டியது. எல்லாத்தோட ஒரு பெரிய கூத்து நடந்தது. இப்போ இல்லை, 1993 உங்க எல்லாரும் தெரியும், 1000 கண்ணுகள் மிகப்பெரிய ஹிட்டு, மிக பிரம்மாண்டமான ஹிட்டு. 95ஆம் வருஷம் கேளுங்க சாமி, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கம்பெனி என்னை அழைத்தார்கள். சிம்பனி ரெக்கார்டிங் கம்பெனிக்கு நீங்க எதெல்லாம் ஹிட் சாங்ஸ் எல்லாம் பண்ணீங்களோ எல்லா கேசட்டும் என்ன இந்த 15 கேசட்டும் பண்ணி கொடுங்க. அப்படியே அதே மியூசிக்கு, அதே பாடல் வரி, அப்படியே நான் என்ன வேணா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் ஒன்றுன்னு கேட்டான். எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி வளர்க்கல. என்ன அந்த மாதிரி சோரம் போகக்கூடிய ஆள் நான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் எழுந்து வெளியில் வந்துட்டேன். போயா புதுசாக ப்ரோக்ராம் பண்ணால் பண்ணு, நான் பண்ணித்தரேன். நீ என்ன உன்னால் என்ன முடியுமோ சொல்லு, நான் பாடித்தரேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் உட்காந்து ஒரு டீமாக உட்காந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு பாடலையும் உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதை திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. இது கொஞ்சம் ரொம்ப நாள் நிற்காது, நினைக்காது அப்படின்னு அதை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணான், அந்த 1000 கோடி ட்ராக்ல யாரையோ வச்சு ஐயப்பனை எழுத வச்சிட்டான். பிரபாகர்னு ஒரு சிங்கரை பாட வச்சிட்டான். ஆனால் வீரமணிதாசன் போட்டு கேசட் ரிலீஸ் பண்ணிட்டான். குருநாதன் வந்திருக்கான். பாருங்களேன், இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு கேஸ் இது. எதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க.